பாரம்பரிய நெல் விதைகளை மீட்டெடுத்து குடியரசுத் தலைவர் விருதை பெற்ற நெல் ஜெயராமன் கேன்சர் நோய்க்கு சென்னையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இது குறித்த செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள கட்டிமேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயராமன். சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் விவசாயியாகவே வாழ்ந்து வருகிறார். இயற்கை விவசாயி நம்மாழ்வாரின் விவசாய உத்திகளால் ஈர்க்கப்பட்ட நெல் ஜெயராமன் அவரின் அறிவுறுத்தலின்படி பாரம்பரிய நெல் விதைகளை மீட்டெடுத்தார். பாரம்பரிய நெல்லை சேகரிக்கும் எண்ணத்தை இயற்கை ஆர்வலர் நம்மாழ்வார் எப்படி விதைத்தார் என்பதை விவரிக்கிறார் நெல் ஜெயராமன். ஐயாவோட நிறைவு விழா கல்லனில் போய் நிறைவு பண்ணாங்க. காந்தி கிராம பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் மார்கண்டன் ஐயா தான் அந்த நிறைவு விழா முடிச்சிருக்கிறாங்க. அப்போ அங்கே வரும்போது அந்த நிறைவு விழாவுக்கு வர்ற விவசாயி நம்மாழ்வாருடைய செய்தியை பேப்பரில் பார்த்துட்டு ஒரு நெல்லை மீட்டு எடுத்துட்டேன்னு சொல்கிற ஒரு செய்தியை கேட்ட உடனே அங்கே ஒரு 6 நெல்லை கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ மொத்தம் ஒரு 7 ரகம். அப்போ அந்த நிறைவு விழாவில் ஐயா நம்மாழ்வார் வந்து துணைவேந்தர்கிட்ட கொடுத்து சொன்னாங்க, இந்த நெல் வகைகளை பாரம்பரிய நெல் வகைகளை தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருந்தாலும் அதை வந்து மீட்டெடுக்கிற வேலையை நீங்கள் பாருங்கய்யா அப்படிங்கிற விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் சரி இனிமேல் இந்த வேலையை ஆரம்பித்தேன். அந்த 7 நெல்லை 2004 எடுத்துக்கிட்டு கொண்டு போய் நம்ம வயலில் விதைச்சோம். அது நல்லா வந்துச்சு. நெல்லை வெறும் உணவாக மட்டும் பார்க்க முடியாது, அவை நம் பண்பாடு பாரம்பரியத்துடன் ஒன்றிணைந்தவை என்கிறார் நெல் ஜெயராமன். மனிதன் பிறந்தது முதல் நம்முடைய கடைசி பயணம் வரை வரக்கூடியது மட்டுமல்லாமல் திருமணம் செய்யவிருக்கும் மணமகனுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி, திருமணமான பின் உடல் ஆரோக்கியத்திற்கு கவுனி அரிசி, மகப்பேறு காலத்தில் பூங்காறு அரிசி, பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் குடவால அரிசி, குழந்தை பிறந்த பின் உணவு ஊட்ட வாடன் சம்பா என வகை வகையாக அரிசி வகைகளை அடுக்குகிறார். கூடுதல் சிறப்பாக இத்தகைய பாரம்பரிய நெல் ரகங்களில் இருந்து வரும் அரிசியால் சர்க்கரை வியாதிகள் வருவதில்லை என்றார் நெல் ஜெயராமன். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் 2005 எடுத்த பிரச்சார பயணத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தை இயற்கை வேளாண்மை பாரம்பரிய நிலத்தில் ஏற்படுத்துகின்றது. இன்றைக்கு பாரம்பரிய நெல்லுன்னு சொன்னோம்னா இது வந்து மாப்பிள்ளை சம்பா என்று சொல்லக்கூடிய ஒரு நெல் மிக அற்புதமான ஒரு மருத்துவ குணம் கொண்ட நெல் ரகமாக இருக்குது. இன்றைக்கி மிகப்பெரிய பாதிக்கப்பட்ட நீரிழிவு நோய்க்கு பெரிய மாமருந்தாக இருக்கக்கூடிய நெல் ரகம் இந்த மாப்பிள்ளை சம்பா. புதிய நெல் ரகங்களின் வரவால் எதிர்ப்பாற்றல் மிக்க பாரம்பரிய நெல் வகைகள் அருகிவிட்டதாகவும் அத்தகைய பாரம்பரிய நெல் வகைகளை மீட்டெடுத்து அதை பயன்பாட்டிற்கு கொண்டுவர மிக முக்கிய பங்கு வகித்தவர் நெல் ஜெயராமன் என்கிறார் சித்த மருத்துவர் சிவராமன். தண்ணி இல்லை, விவசாயம் சுத்தமாகவே நின்று போயிடுச்சு. ஆனால் இந்த வறட்சியிலையும் விளையக்கூடிய பயிர்கள் பாரம்பரிய நெல் ரகங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை உலகத்துக்கு கண்டுபிடித்து சொன்ன நெல் ஜெயராமன் அவர்களுக்கு அரசாங்கம் தன்னுடைய ஒரு மிகப்பெரிய கடமையை ஆற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. ஏன்னா ஜெயராமன் இல்லைன்னா இன்னைக்கு இந்த இயற்கை விவசாயமே இருந்திருக்காது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய தொண்டாற்று இருக்காரு. இதுவரை 169 பாரம்பரிய நெல் வகைகளை பல இடங்களில் சுற்றித் திரிந்து கடந்த 20 வருடங்களாக மீட்டுள்ளார் நெல் ஜெயராமன். தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது மெலனோ என்ற அரிய வகை புற்றுநோய் நெல் ஜெயராமனை தாக்கியது தெரியவந்தது. கேன்சர் வியாதிக்கு மாதம் 2 முறை சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும், ஒரு முறை சிகிச்சை பெற 3,66,000 வரை மருத்துவ செலவு ஏற்படுவதாகவும், இதுபோல் இன்னும் 8 மாதங்களாக சிகிச்சை பெற வேண்டுமென மருத்துவர்கள் தெரிவிப்பதால் நெல் ஜெயராமனுக்கு சிகிச்சை அளிக்க தமிழக அரசு உதவ வேண்டுமென கோரிக்கை வைக்கின்றனர் அவருடைய மனைவியும் சகோதரரும். அவங்களுக்கு வைத்தியம் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு ஒரு வசதியும் கிடையாது. இதை தமிழ்நாடு அரசு எடுத்துக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் உதவிகள் செஞ்சாதான் அவரை திரும்ப எங்கள்கிட்ட அவருடைய பணிகளை திரும்ப செய்யணுங்கிறது கடவுள்கிட்ட வேண்டியிருக்கோம். வந்துருவாங்க நம்பிக்கையும் இருக்குது எனக்கு. வந்துடுவாங்க. அவர் குடும்பத்தை பார்த்ததை விட மக்களுக்காக நிறைய உழைச்சிருக்காங்க. இன்னும் நிறைய விவசாயிகளை இந்த இயற்கை பாதைக்கு திரும்ப வைத்து ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய பாக்கி இருக்கிறது. அது காலமும் ஆண்டவன் அருளும் தேவை. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்மை போன்ற நல்ல உள்ளங்கள் எல்லாம் அவருக்கு போதிய உதவி செய்து அவர் குணமடைய செய்ய இந்த நேரத்தில் நாம் அனைவரும் முன்வர வேண்டும் என்று இந்த தக்க தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.
கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் கூட நெல் ஜெயராமன் அவரை பார்க்க வரும் ஒவ்வொரு இளைஞர்களிடமும் இயற்கை ஆர்வலர்களிடமும் பாரம்பரிய விவசாயத்தை மீட்டெடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி வருவது அவருடைய நண்பர்களை மெய் சிலிர்க்க வைத்துள்ளது. இயற்கை விவசாயத்தை பாதுகாத்து அதை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வரிந்து கட்டி கொண்டு அதற்காக விவசாய நலனுக்காகவே தன்னை அர்ப்பணித்து பல பணிகளை மேற்கொண்டவர் ஐயா நெல் ஜெயராமன் அவர்கள். வருடம் ஒரு நெல் திருவிழாங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதிலேருந்து எல்லாருக்கும் பங்களிப்பு கொடுத்து இது கொடுத்து நெல் கொடுத்து திரும்ப பெற்று அதை நிறைய பேருக்கு அதை விரிவுபடுத்திட்டு இருக்கிறாரு. அதில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து நம்ம இதுமாரி ஒரு சூழ்நிலையில் அவரை இழக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அவரை வந்து நல்ல முறையில் சிகிச்சை அளித்து அவரை வந்து திரும்ப அந்த இதுக்கு வந்து நம்ம அதை பயன்படுத்திக்கணும். அதில் எல்லாருமே ஆர்வமாக இருக்கிறோம். பாரம்பரியத்தை மீட்கவும் மாறுபட்ட தமிழகத்தை நோக்கிய பயணத்தை இளைஞர்கள் முன்னெடுக்கும் இந்த வேளையில் பாரம்பரிய நெல் வகைகளை மீட்கும் பணியில் இளைஞர்கள் அதிக அளவில் ஈடுபட வேண்டும் என்பது நெல் ஜெயராமனின் கோரிக்கையாக உள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை.